ஒரு அரசாக ஒரு நீங்கள் கையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க. ஜாஃபர் சாதிக் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் என்ன விசாரணை அமைப்பை நீங்கள் ஏற்படுத்துனீங்க? என்ன விசாரணை பண்ணி என்ன குழு அமைச்சிங்க? ஏதாவது நடந்ததா? இல்லை, எதுவுமே நடக்கலை. அதுதான் எதிர்க்கட்சியெல்லாம் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தையும் கொண்டு போய் சேர்த்தாரு. பண்ணலைன்ற எடப்பாடி பண்ணலைன்ற ஏன் அமைச்சர் ரகுபதியே சொல்கிறாரு, 2017 அவர் விடுதலை ஆகிட்டார். எங்களுக்கு என்ன தெரியும்? 2017 விடுதலை ஆனான்னு தெரியல, போதை மருந்து வித்தாருன்னு தெரியல, மாட்டினான்னு தெரியல, அப்புறம் எப்படி அவருக்கு அயலக கொடுக்கும்? ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் 3 வருடம் இங்கே உட்காந்து நல்லா பேஸ்மெண்ட் போட்டு கேண்ட்ரிட் போட்டு உட்காந்து பிஸ்னஸ் பண்ணதுக்காக, அதை அனுமதித்ததுக்காக அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஏடிஜியை மகேஷ்குமார் அகர்வாலையாவது மாற்றிருக்கணும்ல. ஆனால் அவர் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் ஸ்காட்ச் அவார்டு இது இப்போ வாங்கியிருக்கோம், நாங்கள் 50 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்கோம், நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்றாங்க. தைரியமாக பேட்டி விடுங்க. டெம்ப்ளேட்டுங்க இதெல்லாம். அந்த 2 பேர் மாத்திரை வாங்கி போடுறான். அவனுக்கு ஏன் மாத்திரை எங்கே இருக்குன்னு தெரியல, போலீஸுக்கு தெரியாது. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் ஜாஃபர் சாதிக் ஒரு ஆள் பெரிய கிங் பின். அதற்கு பிறகு இந்த விவகாரம் என்சிபி பார்த்துக்கோன்ற மாதிரி அலட்சியமாக இருக்காங்க. இங்கே ஸ்டேட் போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எத்தனை பேரை பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்? நடக்கிற அந்த போதை புழக்கம் சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இந்த சீரியஸ்னஸ்க்கு அப்புறம் கூட எதுவும் பெருசாக அவங்க கேர் பண்ணல. அப்போ என்ன நீங்கள் போதைக்கு எதிரான சொல்கிறாங்கல்ல, போதைக்கு எதிரான நடவடிக்கைன்னு, இந்த மாதிரி கஞ்சா கொஞ்சம் பிடிக்கிறது, குட்கா பிடிக்கிறதாங்க தனித்தனியாக பிரிவு கொடுத்து அதுக்கு தனி ஏடிஜிபி, இதுக்கு தனி ஏடிஜிபி, அதை நீங்கள் பாருங்கள், இது நீங்கள் பாருங்கள், கண்டுபிடிக்க இப்படி தானே பண்ணுவாங்க. 2 யாராக ஒன்றா ஆகுவாங்களா? அதே எப்படி பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு தனித்தனி இன்டெலிஜென்ஸ் அதுக்காக தானே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு இதாக்கி அதுக்கு ஒரு ஏடிஜிபி போட்டு 2 எஸ்பி போட்டு. அதான் சார், இப்போ அதை தான் நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இத்தனை ஏஜென்சிகள் இருந்தும் கூட கண்டும் காணாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? கண்டும் காணாமல் இருந்தார்கள், அதுதான் காரணம். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் முறையாக சந்திப்பு. ஆமாம், முதல் முறையாக சந்திப்பு. ஐத்தமிழ் சேனலுக்கு முதல் முறையாக ஒரு நேர்காணல். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேஸ் ஆரம்பித்த அந்த நபர்கள் அதாவது ஜாஃபர் சாதிக்கு முன்னதாக அந்த டீமில் அந்த குரூப்பில் ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போதிலிருந்தே நீங்கள் இப்போ வரைக்கும் பல்வேறு விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் மீண்டும் ஒரு செய்தி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. காலேஜஸ் அதே மாதிரி ஸ்கூல் உட்பட பல்வேறு கல்வி சாலைகளில் ஜாஃபர் சாதிக்குடைய அந்த கூட்டாளிகள் போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் 28 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி பேச வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் ரொம்ப பெருகிட்டு இருக்கு அப்படின்ற எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு ஏற்ப அதற்கான செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்குது. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது போதைப்பொருள் அப்படின்றது, போதைன்றது பொதுவான ஒரு விஷயமா தான். அந்த காலத்துலலாம் கல், சாராயம் அந்த மாதிரி குடிப்பாங்க. ஒரு 80களுக்கு மேலே கொஞ்சம் அந்த ஃபாரின் சரக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வர ஆரம்பிச்சது. இது போக போக அரசே டாஸ்மார்க்குன்னு சாராய கடை நடத்த ஆரம்பித்தாங்க. இது உடைய விளைவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதோடைய விளைவு பார்த்திங்கன்னா, மது அருந்துதுன்றது இளைஞர்களை தாண்டி பள்ளி மாணவர்கள் வரைக்குமே வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா மது அருந்துதல்ன்றது ஒரு சாதாரண விஷயம். மது அருந்தாதவர்கள் தான் பெரிய ஒரு விஷயம் மாதிரி. நீ டீ டோட்டலரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆச்சரியமாக கேட்குறது. ஏன்னா ஒரு மூடியில் கூட குடிச்சிருக்க மாட்டியா, பீர் கூட அடிக்கல, என்னையா நீ அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரியான ஆட்களை தவறாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வாழ்ற. ஆமாம், எதுக்கு நீ ஏன் எதுக்கு எனக்கு பிறந்த அப்படின்ற மாதிரி. இதுடைய அடுத்த கட்டம் போதைன்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுடைய மைண்ட் எப்படி போகும்னா, ஒன்ஸ் இறங்கிட்டோம் முழுக்க நினச்சிட்டோம் முக்காடு எதிர்க்குன்ற மாதிரி வேறு இதுக்கு போவாங்க. இது ஒரு பார்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த போதையோடைய நீங்கள் அந்த சிகரெட் பழக்கம், பெரிய நடிகர்கள் இப்போ சிவாஜிலாம் யார் அந்த நிலவுன்னு பாடிக்கிட்டு இது பண்ணுவார். அவரை பார்த்து சிகரெட்டு பழகினவங்க இருக்காங்க. ரஜினி தூக்கி போட்டு பிடிப்பார், கமல் வேறு ஸ்டைலில் பிடிப்பார். அவங்கவுங்க ரசிகர்கள்
இன்னொன்று பொதுவாகவே உளவியல் ரீதியாகவே ஒரு ஆண், நம்ம ஊரில் பெண்கள் அதிகம் பிடிக்க மாட்டாங்க, இப்போ தான் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஆணுன்னா அவருக்கு ஒரு ஆண், நம்ம ஆண் அப்படின்னா ஒரு 14 15 இல்லை ஒரு 17 வயசில் வரும்போது சிகரெட் குடிச்சாருன்னா அவருக்கு, நீங்கள் புதுசாக சிகரெட் குடிச்சிடும் பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப நின்று வாட்ச் பண்ணுவேன். அவன் ஏதோ அப்படி வச்சுட்டு அப்படி தட்டிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு அந்த சிகரெட் அவர் ஒரு பார்வை பார்த்துக்குவான், அப்படி தட்டுவான், அந்த சாமலை தட்டுவார் அவர். அப்புறம் அப்படி பார்த்துருக்கீங்களா? அது 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 ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னா அவன் கவலைப்பட மாட்டான், தூக்கி வச்சுட்டு இது பண்ணிட்டு போவான். அப்போ அது ஏன் இந்த இதெல்லாம் வருதுன்னா ஒரு உளவியல் ரீதியாக நம்ம பெரிய மனசு கெத்துடா அதுன்னு. இதில் தான் அடுத்த கட்டம் இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள். அது ஒரு காலத்தில் கூட கஞ்சா குடிக்கிறவங்கள பார்த்தா கஞ்சா குடிக்கின்னு கேவலமாக பேசுறது. இன்னொரு பக்கம் ஒரு விளிம்பு நிலை மக்களில் ஒரு பார்ட்டு இந்த மாதிரி ஆட்கள் கஞ்சா குடிப்பாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே, அதாவது குறிப்பிட்ட விளிம்பு நிலை மக்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறது. இன்னொரு பக்கம் ஒரு ஹை இன்டெலெக்சுவல் இல்லை அந்த பெரிய படிப்பு படிக்கிறவங்க, அவங்களில் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி கருத்து தான் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. அங்கங்கே நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த, அது எதுக்கு சொல்லுவாங்க, கடவுளுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ கஞ்சா ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே கஞ்சான்றது தான் ஆயிடுச்சு. சரி, கஞ்சாவை நீங்கள் வந்து சிகரெட் குடித்தா தான் அடித்து தான் பழகணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதெல்லாம் அவன் கஷ்டப்பட வேணாம். கஞ்சாவை சாக்லேட்டில் வச்ச கஞ்சா சாக்லேட்னு ஸ்கூலில் விற்போன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஏதோ போகிற போக்கில் சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை. பெரும்பாலான பள்ளிகளை சுற்றி வெளியில் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட்ன்றது விற்காம, எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அவங்க குழந்தைய அந்த ஸ்கூலில் இருந்து, நல்ல ஸ்கூல் அது, மாற்றுறாங்க. என்ன சீட்டு கிடைக்காம அலையிறான், அசால்ட்டாக மாற்றுறீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி கூட படிக்கிற பையனை கஞ்சா சாக்லேட்டை வச்சுருந்தான், இது பண்ணான். அதுக்கப்புறம் அங்கே எப்படி என் குழந்தைய நான் படிக்க வைக்க முடியும்? அது படிக்குதோ நல்ல ஸ்கூலில் படிக்குதோ அது அப்புறம் கதை. இந்த மாதிரி பழக்கம் எதுவும் பழகாமல் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது பழகாமல் பார்த்துக்கணும். அதனால தான் ஸ்கூல் மாற்றுறேன்றாங்க. அப்போது அது ஒரு பார்ட் அப்படியே போய்கிட்டு இருக்குது. கஞ்சான்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறி போனது. கஞ்சா வியாபாரிகள், அதாவது முன்ன கஞ்சா விற்பனை எங்கேயோ யாரோ வித்துட்ருப்பாங்க. கஞ்சாவை வைத்து ஒரு பெரிய தொழில், ஒரு சாம்ராஜ்யம், அதுக்கு கிங் பின்ஸு, ரவுடிங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இப்படி வந்து சென்னை, தமிழகம் மாறி போனது. ஒவ்வொரு பீரியடில் நல்ல கமிஷனர்கள் வரும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு வரதுன்னு பார்த்தா இது காவல்துறையிலையும் பார்த்தா பெரிய அளவில் அவங்களுக்கும் ஒரு லோக்கலில் இதுக்குன்னே இருக்கிற காவல்துறையில் இருக்கிற கருப்பு ஆடுகளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு இதுவாக மாறி, செயின் லிங்க் அவங்களுக்கே இருக்கு. செயின் லிங்க் தெரியும், யாருக்கு எங்கே விற்கிது எல்லாம் தெரியும். நல்ல போலீஸாருக்கும் தெரியும், இந்த மாதிரி ஆட்களுக்கும் தெரியும். வருமானம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்கும் போது அப்பப்போ ஒரு 2 கிலோ 1 கிலோ பிடிச்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. இல்லை சார், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட அவர் வந்து இங்கேருந்து சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இவர் இங்கேருந்து சப்ளை பண்ணியிருக்காரு. அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து தான் பெரும்பாலான ஃபார்முலாஸ் அவர் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகள் அங்கே சர்வதேச அளவில் பிரச்சனையாகி இங்கே வான் பண்ணதுக்கு அப்புறம் தான் விழிப்படைகிறாங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு தாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நீங்கள் இங்கே ஒரு லோக்கல் கிரைம் அக்யூஸ் வச்சிங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷனில் 3 கேஸு, அந்த ஸ்டேஷனில் 3 கேஸுன்னா அவனும் எப்பவுமே சர்வேலன்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ திருடுறான் வச்சுக்கிங்க, திருடனுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும் திருடுறது. ஒருத்தன் அந்த கருவி வச்சு பூட்டை உடச்சி திருடுவான், ஒருத்தன் அறுத்து திருடுவான், ஒருத்தன் ஜன்னலை உடச்சி உள்ளே போய் திருடுவான். ஜன்னலை உடச்சி உள்ளே போய் திருடிக்கிறான் அப்படின்னா, ஏய் இவன் தாயா அப்படின்னு. இந்த இதை போட்டு நம்பி திருடிக்கிறான், அப்போ இவன் தாயா. இந்த மாதிரி டேட்டாஸ் இது எல்லாமே இருக்கும். சாதாரண திருடர்களுக்கு இவங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த திருவிழா காலங்கள்லாம் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, பிட் பாக்கெட், உஷார், அதுன்னு இது எல்லாம் இருக்குன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அதுலேயும் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் இது சம்மந்தப்பட்டோம்னா, இவன் வந்து 2010 சிடி கேஸில் மாற்றி ஃபஸ்ட்டு குண்டாஸ் போயிருக்காப்புல, 2013 மெத்தப்பட்டைனில் மாட்டிருக்காப்புல. இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கும்ல. 17 வரைக்கும் கேஸ் நடந்திருக்கு. ஏன் அமைச்சர் ரகுபதியே சொல்கிறாரு, 2017 அவர் விடுதலை ஆகிட்டார், எங்களுக்கு என்ன தெரியும், 2017 விடுதலை ஆனான்னு தெரியுதுல்ல, போதை மருந்து வித்தாருன்னு தெரியுதுல்ல, மாட்டினான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி அவருக்கு அயலக கொடுப்பீங்க? இந்த கேள்வி அந்த ரிப்போர்ட்டரும் கேட்கல. இந்த ஒரு விஷயம் இதோடு சேர்ந்து 2018 மாட்டுறாப்புல கேட்டமைன் இதில். அங்கே தான் அந்த ஏர்போர்ட்டில் தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி பாஸ்போர்ட்டை முடக்கிறாங்க. 1.5 வருஷம் தலைமறைவு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அப்பீல் பண்ணுறாரு, ஜாமீன் கிடைக்குது, பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிடுறாங்க. இது எல்லாமே என்சிபிக்கு போயிடும். பிடிச்சது வந்து ஏர்ஃபோர்ஸ், இது ஏர்போர்ட்டுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனு. ஆனாலும் அந்த என்டிபிஎஸ் ஆக்டு மற்றதெல்லாம் வரும்பொழுது அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்சிபிக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் ஐபிக்கு தெரியும்,
இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் தெரியும், இங்கே இருக்கிற ஓசிஐக்கு தெரியும், இங்கே இருக்கிற நம்மளால் போய் டெல்லியில் மும்பையில் பெருமையை நிலநாட்டிக்கிறான்னா அப்போ இங்கே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இங்கே போலி பாஸ்போர்ட்டு தெரியும். இது எல்லாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட நபர் இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்றது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கி எல்லாம் பெரிய விமர்சனம் ஆகிட்டு வருது. இப்போ இதுக்கு எல்லாம் எங்கே ஃபெயிலியரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றைக்கே ஒரு ப்ரெஸ் மீட் பார்க்கலாம். இந்த ஜாஃபர் சாதிக் பிடிச்சவங்க தலைமை டிஜிபி சங்கர் ஜிவால் உட்காந்துருப்பார். அவருக்கு ரைட் சைடில் முன்னாள் காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உட்காந்துருப்பார். அவர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஏடிஜிபி. அவர் யார்? பிஇடபிள்யூன்னு ஒன்று இருக்குது, மதுவிலக்கு அமல் பிரிவு. இது இல்லாமல் என்ஐபி ஒன்று இருக்கும், அதாவது போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு. இங்கே இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், இப்போ நாமக்கல்ல போலி மதுபான ஆலையே வச்சு ரெடி பண்ணி அதில் நிறமூட்டி சுவையை ஒட்டி லேபிளு எல்லாம் ஒட்டி நைட்டில் பாருக்கு தள்ளி விட்றானுங்க. அந்த பாரில் போய் அது சரக்கு மாதிரியே போகுது, விற்கிறாங்க. இது தயாரிக்கிறது 30 ரூபா, அது வச்சுக்கிங்க அவன் 150 ரூபா வாங்குவான் அவன்கிட்ட, குடிமகன்கிட்ட. அவ்வளோ காசும் இங்கே வரும். அந்த மாதிரி பண்ணிட்டு நாமக்கல்ல மாட்டியிருக்காங்க. அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 8 ஆலை இருக்குது சார், அதையும் நீங்கள் பேசிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிஇடபிள்யூ இருக்குது, மதுவிலக்கு அமல். போதைப் பொருள் இங்கே கஞ்சாவுடைய இது கன்செப்ஷன்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த என்ஐபி இருக்குது. அப்போ இதை வந்து 2 நாளாக்கணுமா இல்லை 2த்தையும் ஒன்றா ஆக்கணுமா? தனித்தனியாக பிரிவு கொடுத்து அதுக்கு தனி ஏடிஜிபி, இதுக்கு தனி ஏடிஜிபி, அதை நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் பாருங்கள், கண்டுபிடிக்கணும். இப்படி தானே பண்ணுவாங்க. 2த்தையும் யாராவது ஒன்றா ஆக்குவாங்களா? அதே எப்படி பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு தனித்தனி இன்டெலிஜென்ஸ் அதுக்காக தானே கொடுக்க முடியுது. எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு இதாக்கி அதுக்கு ஒரு ஏடிஜிபி போட்டு 2 எஸ்பி போட்டு அவருக்கு கீழே தான் அந்த என்ஐபியும் வருது. ஜாலியாக 2 வருஷம் இவர் உட்காந்து சத்து மாவு, தேங்காய் துருவல், அது இதுன்னு வச்சு இங்கே ஏற்றுமதி பண்ணுறாரு. 3 கோடவுன் வச்சுருந்துருக்காரு. அதான் சார், இப்போ அதை தான் நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இத்தனை ஏஜென்சிகள் இருந்தும் கூட இதை கண்டும் காணாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தார்கள், அதுதான் காரணம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி இது வந்து டெல்லியில் பெரும்பாலும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து இங்கேருந்து பொருட்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காருன்றப்போ இது நேஷனலில் இருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகளாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தொய்வு ஆகிட்டாங்க. அங்கே வந்து அதில் ஃபெயிலியர் நடந்துருக்குன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பயன்படுத்தியிருக்காருன்ற கேள்வி நம்ம எப்படி பார்க்குறோம்னா, என்சிபி வந்து ஒவ்வொரு மண்டலம் ஒவ்வொரு ஜோன் இருக்குது. இங்கே ஒரு சென்னை ஜோனுக்கு ஒரு அதிகாரி இருக்கார், டிஐஜி ரேங்கில். அவருக்கு 3 இது கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்க்கணும். ஆனால் நான் எப்படி வரேன்னா, ஒரு நபர் இங்கேருந்தே உருவாகுறாரு. இங்கேருந்தே உருவாகி அவர் இங்கே இருக்கிற ஸ்டேட்டு போலீஸு, ஸ்டேட்டு என்ஐபி இது சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் சிக்கிறாரு. இவர் இங்கேயே வந்து பார்த்தா அரசியலில் ஒரு பெரும்புள்ளியாக மாறுறாரு. அப்போ இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பார்வை உடனே அவர் மேலே விழணும். மற்ற இப்போ ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னா அவங்களும் அவங்க பார்வையும் விழணும். இவர் என்ன பண்ணுறாரு, திடீர் எப்படி இவர்கிட்ட இவ்வளோ காசு வருது, இவர் என்ன நிழலான வேலை செய்கிறாருன்னு கியூ பிரான்ச்சும் கண்காணிக்க ஆரம்பிக்கும். ஐபியும் பார்க்கணும். ஐபியும் என்சிபிக்கும் இந்த வேலை இருக்குது உண்மை. ஆனால் இது ஊருக்குள்ளே இருக்கிற இது தானே. இப்போ இங்கேயும் பண்ணணும். அவங்களும் எனக்கு என்னென்னு அந்த கெட்டமைன் கடத்துறப்பவே சர்வலன்ஸில் கொண்டு வந்துருக்கணும். அப்போ அது அவங்களும் இதாகிறாங்க. இப்போ இங்கே என்ன வாதம் எடுத்து வைக்கப்படுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, அமைச்சர் ரகுபதி. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க என்ன வேணா பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, இந்த கேள்வி வருது இல்லை? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியரும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற என்சிபியும் சரி, அங்கே இருக்கிற என்சிபியும் சரி இதை இது பண்ணல. இன்னொன்று, 3 வருஷம் இங்கே உட்காந்து ஜாலியாக பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னா, இங்கே என்சிபியுடைய ஒர்க்குன்றதை விட என்ஐபியுடைய ஒர்க்கு, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஒர்க்கு அதிகம்னு சொல்கிறேன். இவங்களுக்கு 75%னா அவங்களுக்கு 25%. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் உள்ளே வர முடியாது. நீங்கள் இப்போ சிபிசிஐடி போலீஸ் இருக்காங்க, லோக்கல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்காங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கு தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓவரால் இன்வெஸ்டிகேஷன் இவங்க ஏதாவது தப்புனா தான் நீங்கள் அவங்கள்ட்ட போவீங்க, ஆர்டர் போட்டு ஸ்பெஷலாக நீங்கள் ஏன் பண்ணலன்னு அவங்கள நம்ம இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு 75% இவங்களுக்கு பொறுப்பு இருக்குது, 25% என்சிபிக்கு ஐபிக்குலாம் உண்மையிலேயே பொறுப்பு இருக்குது. மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க, இப்போ என்னுடைய கேள்வி நான் வர்றேன். ஜாஃபர் சாதிக் இப்படிப்பட்ட நபர்னு அதாவது இங்கேருந்து கடத்துறாங்கன்னு ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் அவங்களுக்கு காஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்கள் நாட்டில் இருந்து வருது அப்படின்னு நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாலாம் காஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவன் எவ்வளோ தெளிவாக பண்ணுறான் பாருங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்காவுடைய டிஇஏ டெல்லியில் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கிளியர் கட்டாக கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் டீம் என்சிபியும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸும் போய் அட்டாக் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே தான் ஜாபர் சாதிக் தொடர்புலாம் தெரிய வருது. ஜாபர் சாதிக் தொடர்பு தெரிய வந்த உடனே அவங்க வந்து ஜாபர் சாதிக்கை காணவில்லை, இது பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிடுறாங்க, எல்லா ஸ்டேட்டுக்குமே. ப்ளஸ் லுக் அவுட் நோட்டீஸ் ஏதாவது போட்டிருப்பாங்கலாம். இங்கே ஜாபர் சாதிக்கை உடனடியாக நீங்கள் கட்சி விட்டு நீக்கிறீங்க. கரெக்டாக? இது நீங்கள் கட்சியில் செஞ்ச வேலை. ஒரு அரசாக, ஒரு காவல்துறையாக, ஒரு நீங்கள் கையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க. ஜாபர் சாதிக் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் என்ன விசாரணை அமைப்பை நீங்கள் ஏற்படுத்துனீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன விசாரணை பண்ணீங்க? என்ன குழு அமைச்சிங்க? என்ன ரிவ்யூ பண்ணீங்க? ஏதாவது நடந்ததா? இல்லை, எதுவுமே நடக்கலை. அதுதான் எதிர்க்கட்சியெல்லாம் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தையும் கொண்டு போய் சேர்த்தாரு. பண்ணலைன்றேன். எடப்பாடி பண்ணலைன்றேன். எடுக்கல. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர் வாட்டில் அவருக்கு லட்டு மாதிரி கிடைச்ச விஷயம் ஜாபர் சாதிக் மேட்டர், மணல் மேட்ரு, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்ரு. பாட்டிலுக்கு 10 ரூபா தொட்டிங்கன்னா குடிமகன் கோபமாயிடுவோம். அப்போ சிட்டிசன் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனால் நீங்கள் அதை தொடலை. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரல் பாண்டில் இருக்கிறதுலையே வெறும் கம்மி 6 கோடி வாங்கினது நீங்கள் தான். உங்களுக்கு தான் முழு தகுதி இருக்கு. நாங்கள் இவ்வளோதான் வாங்கியிருக்கோம். இன்னொன்று, தூத்துக்குடியில் உங்களை வச்சு செய்கிறாங்க. நீங்கள் அதை திருப்பிக்கிட்டு வேதாந்தாட்ட காசு 400 கோடி வாங்கினது உங்கள் காங்கிரஸ். அந்த வேதாந்தாட்ட காசு வாங்கின காங்கிரஸை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டு அலையிறீங்க. தூத்துக்குடி மக்களே புரிஞ்சுக்கிங்கன்னு பேசணும். பேசுனீங்களா? ஜாபர் சாதிக் மேட்ரு இவர் எப்போ எடுக்கிறாரு? அவர் எடப்பாடி தவழ்ந்த பாடி, அந்த பாடி, இந்த பாடி, பல்ல காட்டுறாரு பாருங்க அப்படின்னோடனே, ஏன்பா சிரிச்சா பல்லு தானேப்பா தெரியும், வேற எதை காட்டுவாங்க? நீ போய் டெல்லியில் பிரதமரை பார்த்தப்போ எதை காட்டின அப்படின்னு அவர் ஒரு ஃபோட்டோ காமிச்ச உடனே இவருக்கு கோவம் வந்து இவர் மறுபடியும் இதை பாருங்க, நீங்கள் போய் முட்டி போட்டு எதை காட்டினீங்க அப்படின்னோடனே கடுமையாக கோவம் வந்து அப்போ தான் ஜாபர் சாதிக்கோடு இருக்கிற ஃபோட்டோக்களை காமிக்கிறார். கரெக்டாக 3-4 படம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இல்லை, அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசாக இந்த எம்ஆர்ஆதா படங்களில் பார்க்கலாம், ஐயோன்னு துள்ளுவாப்பில் அப்படியே. இல்லை, விவேக் கூட பண்ணுவார் தெரியுமா, நான் அந்த மாதிரி என்ன ஷேக் கொடுத்தீங்க சார். இதில் கூட அந்த செய்தியில் படிக்கும் பொழுது சென்னையில் ஒரு 2 நபர்கள், 2 இளைஞர்கள் வந்து போதையில் ஒரு இடத்துல சாலையில் கிடக்குறாங்க. இப்போ போலீஸார் அவங்களை மீட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணும்போது 2 பேரும் எஸ்கேப் போகிறாங்க. இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது, ஏன்னா இது போதையில் இருக்கிறது, அவர் மது அருந்தல் அவங்க 2 பேரும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு அழைப்பு வந்து இவங்க எஸ்கேப் போனாங்களா, அல்லது இதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு இது போனால் தெரிஞ்சால் மாட்டிடுவோம் அப்படின்ற ஒரு வகையில் வந்து போனாங்களான்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுது. ஏன்னா இது சாதாரண மது அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் போதைப் பொருட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். இதோடைய சீரியஸ்னஸ் வந்து இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஜாபர் சாதிக்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்கறதுல நியாயம்னுவேன். இப்போ நான் உங்களை சிம்பிளாக கேட்குறேன், ஒரு ஏரியா பற்றி. இப்போ இந்த பாண்டி பஜார் ஏரியா, இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? பாண்டி பஜாரில் இருக்க காவலர்களுக்கு தெரியுமா? யாருக்கு நல்லா தெரியும் இந்த ஏரியா பற்றி? ஏரியா பற்றி எனக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு தான் அது பெருசாக இல்லைங்க. இந்த ஏரியாவில் ஒரு கள்ளச்சாரம் விற்கிறாங்க, இல்லை ஏதாவது போதை மருந்து விற்கிறாங்க, இல்லை ஏதாவது குற்றச்செயல்கள் நடக்குது, இந்த ஏரியா வந்து இந்த ரவுடி இருக்க ஏரியா, அந்த ஏரியான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை பாண்டி பஜாரில் இருக்கிற பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய போலீஸ் காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தானே தெரியும். இப்போ இப்படி வரேன், அந்த 2 பேர் மாத்திரை வாங்கி போடுறான், அவனுக்கு தெரியுமா? அவனுக்கே தெரியுது. யார்? சாதாரண குடிமகன் தானே, 2 ஸ்டூடெண்ட்ஸு. அவனுக்கே மாத்திரை எங்கே வைக்குன்னு தெரியுதுன்னா போலீஸுக்கு தெரியாதா? இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்குலாம் தெரியாதா? ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு சென்னையில் என்ன நடக்குது? இவன் ஏதோ வசதி குறைஞ்சவன் சாலையில் உருண்டு கிடக்குறான், வசதி வாய்ந்தவர்கள் பாருக்குள்ளேயும் பப்புக்குள்ளேயும் உருண்டு கிடக்குறாங்க. இன்றைக்கி எங்கே நீங்கள் ஜாபர் சாதிக்குடைய கன்ஃபர்ஷனில் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பப்புகள், இந்த மாதிரி இதுக்கு மாணவர்களுக்கு, சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு, ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவனுக்கு, இவங்க எல்லாருக்குமே நான் வந்து போதை சப்ளை பண்ணேன். பேர்ச்சம்பழத்துக்குள்ளே போதை மருந்து வச்சு மெத்தப்பட்டைன் வச்சு சப்ளை பண்ணேன். பேர்ச்சம்பழத்தில் பாதாம் பருப்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? அதான் அந்த கொட்டைக்கு பதிலாக பாதாம் பருப்பு வச்சு நல்லா பேக் பண்ணி பர்மா பஸ்ஸெல்லாம் போனால் கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க பேர்ச்சம்பழத்துலேயே மெத்தப்பட்டைன் வச்சு விற்றுன்றதெல்லாம் தகவல் வருது. இப்போ நேற்று தகவல் வந்து மாணவர் சங்க தலைவர்கள் மூலியமாக அவங்கள வந்து ரீட்டைலிஸ்ட் ஆக்கிடுறாங்க, காலேஜுக்கு சப்ளை. ஏன்னா அவங்கனா ஈஸி இல்லை, அவங்க ஈஸியாக பண்ணலாம், ஆக்சஸ் நல்லது, கரெக்டாக வசூல் பண்ணி வாங்கின்னு பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்தாபனமாக, ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக விரிவடைந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது?
ரொம்ப சாதாரணமாக 2 இளைஞர்கள் வாங்கிட்டு சாப்பிட்டு உருந்து கிடக்குறோம். ஆனால் இவங்களால யார் அந்த கிங் பின்னு, யார் இது விற்கிறா, இப்போவும் அது எப்படி விற்கப்படுது அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ஜாஃபர் சாதிக் ஒரு ஆள் பெரிய கிங் பின்னு. அதற்கு பிறகு இந்த விவகாரம் என்சிபி பார்த்துக்கோன்ற மாதிரி அலட்சியமாக இருக்காங்களே, இங்கே ஸ்டேட் போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எத்தனை பேரை பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக் இங்கே சம்பந்தப்பட்ட? நடக்கிற அந்த போதை புழக்கம் சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த சீரியஸ்னஸ்க்கு அப்புறம் கூட எதுவும் பெருசாக அவங்க கேர் பண்ணல. கேர் பண்ணல. ம். அப்போ என்ன நீங்கள் போதைக்கு எதிரான சொல்கிறாங்கல்ல, போதைக்கு எதிரான நடவடிக்கைன்னு, இந்த மாதிரி கஞ்சா கிஞ்சா கொஞ்சம் பிடிக்கிறது, குட்கா பிடிக்கிறதானா? நீங்கள் எத்தனை கிங் பின்னை பிடிச்சிங்க? கஞ்சாவில் கூட நான் கேட்குறேன், அவரை பிடிச்சிங்க. எத்தனை முக்கியமான தலகர்த்தர்கள், தளபதிகளை யார் பிடிச்சிங்க? ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் ஸ்டேட் போலீஸு, ஸ்டேட்டு என்ஐபி இவங்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்து எத்தனை பேர் நீங்கள் பிடிச்சிங்க? அதுக்கும் என்சிபி தான் இங்கே வந்து பெருங்குடியிலையும் லால்குடியும் அந்த திருச்சிலையும் போய் அந்த குடவுன்களை சீஸ் பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் என்ன ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா? இல்லை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? என்சிபி இதில் ஃபுல்லாக அவங்க கேர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க தலையிடாமல் இருக்காங்க. அது எப்படி? ஏங்க உங்கள் ஸ்டேட்டுங்க, உங்கள் ஸ்டேட்டை நாசப்படுத்தியிருக்கான். நீங்கள் சேர்ந்து இறங்கி பண்ணால் தானே யார் போனால் வந்தாலும் பிடிக்க முடியும். உங்களுக்கு தானே கூடுதலாக தெரியும். என்சிபி அங்கேருந்து வந்துட்டு என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் இன்னும் கூடுதலாக இறங்கி பண்ணலாம்ல. என்ன அப்போ ஏன் யார் தடுக்கிறா? எது தடுக்கப்படுது? இந்த கேள்வி வந்து யாரும் பெருசாக வைக்கல. நான் சொல்கிற எலெக்ஷனில் கூட எடப்பாடி பழனிசாமி பெருசாக பேசலையே. அண்ணாமலை அப்படி இப்படின்னு டமால் டிமில்னு இது அவர் லட்டு மாதிரி மேட்டரா இல்லையா? எங்கே பேசினார் அண்ணாமலை? அப்போ இவங்க யாருமே வந்து இது ஒரு பெரிய அக்கறை உள்ள விஷயமா காமிக்கிறது இல்லை. அதில் உண்மையான அக்கறையோடு இறங்கி பண்ணுறதில்ல. இவங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஜாஃபர் சாதிக்கை கட்சியை விட்டு நீக்கினது திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் 0. குறைந்தபட்சம் இந்த மாதிரி நடந்ததற்காக ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் சர்வதேச அளவில் சிக்கியதற்காக 3 வருடம் இங்கே உக்காந்து நல்லா பேஸ்மெண்ட் போட்டு கான்கிரீட் போட்டு உக்காந்து பிஸ்னஸ் பண்ணதுக்காக, அதை அனுமதித்ததற்காக அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஏடிஜி மகேஷ்குமார் அகர்வாலையாவது மாற்றிருக்கணும்ல. ஆனால் அவர் அங்கே உக்காந்துக்கிட்டு நாங்கள் ஸ்காட்ச் அவார்டு இது இப்போ வாங்கியிருக்கோம், நாங்கள் 50 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்கோம், நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்றாங்க. வருஷம் தைரியமாக பேட்டி விடுங்க. டெம்ப்ளேட்டுங்க இதெல்லாம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து என்சிபி அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். ஏன்னா அவங்களுடைய கவனக்குறைவும் இதில் இருந்திருக்குன்றதையும் நம்மளால் மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் அதனுடைய அந்த துணை இயக்குனர் வந்து அப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதாவது ஞானேஸ்வர் சிங்னு சொல்லிட்டு அவர் பேசும் பொழுது அவர் மேலே இப்போ வந்து அந்த புகார் அப்படின்றது எழுந்திருக்கு. ஏன்னா இவர் வந்து தன்னுடைய புகழுக்காக இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பிப்ரவரி 15ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் தலைமறைவு அப்படின்னு சொல்கிறவர் 21ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் ஆடியோ லான்ச்சில் வந்து ஜாஃபர் சாதிக் கலந்துருக்கிறாரு. இப்போ இவருடைய பேட்டியில் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக விசாரிப்பதற்கு விசாரணை குழுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மணிஷ்குமார் அப்படிங்கிறவர் அவரும் வந்து அந்த டீமில் அந்த என்சிபியில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டல துணை தலைமை இயக்குனராக இருக்கிறாரு. ஸோ இது மாதிரியான ஒரு செயல்பாடுகளும் இந்த பக்கம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நடக்குதில்லை. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த 15ஆம் தேதி இவர் வந்து காணவில்லைன்னு பிடிச்சாங்க, இது சொன்னாங்க. 21ஆம் தேதி இங்கே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு, என்ன பண்ணுறீங்க என்சிபி அப்படின்னு கேள்வியில் அவங்க வச்சாங்க. ஆமாம், டிஎம்கே ஐடிவிங்கில் கூட போட்டாங்க. கரெக்டா? 15ஆம் தேதி ஒரு காணோம், இவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கிறாங்க. கரெக்டா? அப்படி தானே? ஆமாம். 21ஆம் தேதி அப்படி அறிவிக்கப்பட்டவர் 21ஆம் தேதி இங்கே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க என்சிபி? அதானே கேள்வி. ஆமாம், அப்படிதான் கேட்குறேன். நடைமுறை சொல்கிறேன். என்சிபி இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடுதுன்னா வெறுமனே பேப்பர்லேயோ ப்ரெஸ் ரிலீஸாகவோ மற்ற இது மட்டும் பண்ண மாட்டாங்க. அஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டேட்டு டிஜிபிகளுக்கும் போயிடும், எல்லா ஸ்டேட்டு இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுக்கும் போயிடும், எல்லா ஸ்டேட்டு டிஜிபியிலேருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரேட்டு, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எல்லாருக்குமே போயிடும். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஏஜென்சி இப்போ இருக்குதுன்னா அவங்களுக்கும் போயிடும். ஏன்னா இது போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது. 15ஆம் தேதி தேடப்படும் குற்றவாளின்னா இங்கே தலைமை டிஜிபிக்கு, இன்டெலிஜென்ஸ் ஐஜிக்கு, இங்கே இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சர்க்குலர் வந்திருக்குமா? வந்திருக்காதா? நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? உங்கள் தலைவருடைய இவர் அவங்க மனைவி தான் அந்த இதில் தலைவர்ன்ற இவர் உதயநிதி அவருடைய மனைவி தான் அந்த சினிமா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அதில் தான் இவர் கலந்துக்கிட்டு ஸ்டைலாக பேசுகிறாரு.
அப்போ உங்கள் இன்டெலிஜென்ஸு, உங்கள் கமிஷனரேட்டு, உங்கள் டிஜிபி, உங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எல்லாம் ஏன் அவரை பிடிக்காம விட்டீங்க? அப்போ உங்களுக்குலாம் தெரியாதா? அங்கே 15 தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கும் போது உங்களுக்கு தெரியாதா? அப்போ வந்த சர்க்குலரை அப்படியே ஃபைலை விட்டு ஓப்பன் பண்ணாமல் கவரை பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இதை பற்றி பெருசாக, அதாவது ஊடகங்கள் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை எடுத்து பெருசாக்கி அதை ஒரு கேள்வி பொருளாக விவாத பொருளாக மாற்றுறதுன்றது இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இல்லை. ஏன் கமலஹாசன் இதை சொன்னார்? கமலஹாசன் அடுத்து என்ன செய்வார்? இளையராஜாவும் அவரும் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுவாங்க? இப்படி தானே கொண்டு போகிறாங்க விவாதங்கள், டிபேட்டெல்லாம். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ஜாலி, இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க, நல்ல விஷயம் அப்படின்ட்டு அசைன்மெண்ட்டும் அப்படி தான் போகும். பெரிய பிரச்சனை ஒன்று கிளம்பும் போது மொக்க பிரச்சனை எடுத்து இதை தான் நீங்கள் டிபேட் போகணுன்னு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களும் அதை தூக்கி வச்சுக்கிட்டு உலகத்துலேயே அதான் பெரிய டிபேட்டுன்ற மாதிரி கொண்டு போவாங்க. அப்புறம் இதை உட்காந்துட்டு ஒரு 2-3 பேர் கத்திட்டு இருப்பாங்க, என்ன அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் அவர் அந்த பிடிச்சி இவரை பிடிச்சோன்னா அவர் பேட்டி கொடுக்குறாரு. இவர் வந்து சினிமா துறையில் இந்த படத்தில் முதலீடு பண்ணேன்னு அவர் சொன்னாருன்றாரு. அவருக்கு பல்வேறு தொடர்புகள் இருக்குதுன்னு எங்களுக்கு முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குன்றாரு. என்ன அவர் தப்பு பண்ணிட்டார்? என்ன மீறிட்டார்? என்ன அரசியல் பேசினார்? நீங்கள் இங்கே ஸ்டேட்டில் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறீங்கன்னா சொல்ல மாட்டீங்களா தகவல்? அவர் இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், எதை கொஞ்சம் மறைக்க வேண்டிய விஷயமோ இன்வெஸ்டிகேஷனில் சில விஷயங்கள் மறைக்கணும். இல்லாட்டி அது அக்யூஸ்டுக்கே நாளைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இதாக இருக்குன்றதுனால மறைப்பாங்க. நம்ம கேட்டால் கூட ஆஃப் தி ரெக்கார்டாக சொல்லுவாங்க. சில ஆயுதங்களை கூட மறைப்பாங்க. இந்த ஹவுஸ் பிரேக்கிங்க்கு சில ஆயுதம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு பெரிய இதெல்லாம் அசால்ட்டாக உடச்சி விட்டு போயிடுவாங்க. அதை வந்து காட்சி பொருளாக வைக்க மாட்டாங்க. சார் என்ன சார் காமிங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா, இதை பார்த்தா 4 அக்யூஸ் ரெடி பண்ணிப்போம். அதனால் பண்ண மாட்டேன் சார்னு. அதனொன்று விசாரணை எப்படி நடந்தது, ஒரு விசாரணையில் குற்றவாளியை நாங்கள் எப்படி பிடிச்சோம், அதுக்கு எதெல்லாம் வந்து உதவுச்சு அப்படின்ற விஷயத்த கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆஃப் தி ரெக்கார்டு தனியாக உட்காந்து கேட்கும்போது சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணால் மாட்டிக்கோமா, அப்போ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மிளகாத்தூளை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, நாய் மோப்பம் பிடிக்காத மிளகாத்தூள்னு ஒரு படத்தில் காமிச்சோம் பாருங்கள். ஊரில் இருக்கிறவங்களாம் போனவொன்னே முதல்ல நகையெல்லாம் தேட மாட்டான். அஞ்சரை பூட்டி எங்கடா இருக்குது, அதில் மிளகாத்தூள் எங்கே இருக்குதுன்னு தான் தேடுவான். ஏன்னா திருடணுன்னு அங்கே வீசிட்டு போகலான்னு. அப்போ இதெல்லாம் ஒரு வகை. இந்த மாதிரி கை க்ளவுஸ் போட்டுக்கிட்டா கை ரேக மாட்டாதுன்னு தெரியுதுல்ல, சினிமாவில் காமிக்கிற அதில் காமி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மற்ற விஷயங்களை சொல்லுவாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே பல விஷயங்கள், அந்த மாதிரி அவர் சொன்னார். இப்போ விசாரணை பண்ணது புகார் கொடுத்தார்கள் அதெல்லாம் இல்லை. குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் விசாரணை அதிகாரிகள் மாறுவார்கள். அந்த அடிப்படையில் அவரை மாற்றிட்டாங்க, வேற ஒருத்தர் தான். நீங்கள் சொன்ன அவர் தான் நினைக்கிறேன் இப்போ விசாரணை அதிகாரி. இப்போ வந்து டெப்டி டைரக்டர். ஆமாம், அவர் தான் நினைக்கிறேன். இன்னொன்று, விசாரணை அதிகாரிகள் மாறவர்கள் என்ன வேணால் மாறலாம், விசாரணை மாறாது. அது அப்படி தான் இருக்கும். இடி மணல் மேட்ரு எடுத்துக்குங்க. இங்கே ஒரு அதிகாரி இருந்தார், கொஞ்சம் அப்படி சுணக்கமாக கை கோத்துக்கிற வேலை பண்ணான்றோன்னா பெருசாக அந்த அரட்டையெல்லாம் கூட நாங்கள் பேசணும், பேரை சொல்லி அவர் பேசினார். அதுக்கப்புறம் அவரை மாற்றி அமிச்சிட்டாங்கல்ல, நேராக பேக் பண்ணி வடநாட்டுக்கு அமிச்சிட்டாங்க. இப்போ வேற ஒரு அதிகாரி தான். அதனால் அது அமைப்புன்றது வேறு. நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு கொலை நடக்குதுங்க, அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிறாரு, ஐஓ அவர் தான். அவர் அந்த கொலையாளிக்கு சாதகமாக ஏதோ பண்ணுறாரு அப்படின்னா வருது மாற்றி விட்டு வேற ஒருத்தரை போட்டாங்கன்னா அவர் கொண்டு போகிறாரு. சம்பவம் ஒன்று தான், அமைப்பு ஒன்று தான், அதிகாரிகள் மாறுவார்கள். அதனால் இது பின்னாவது. இன்னொரு விஷயம், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் என்சிபியே நினச்சா கூட பின்வாங்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து அவன் எழுந்துருவான் உலகம். ஏன்னா எங்களுக்கு என்ன பண்ணதே உங்களுக்கு சர்வதேச லெவலில் பண்ண டிஏ வந்து கூப்பிட்டு கொடுக்குறான்னா அப்போ அவன் நேரத்துக்கு இறங்கியிருப்பாங்க. பல விஷயங்கள் நடக்குதுங்க. நமக்கு வர்றது சில விஷயங்கள் தான். இப்போ அமீருக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டாங்கன்னா விஐபி நமக்கு தெரியுது. இன்னும் யாராவது சம்மன் கொடுத்து கூப்பிட்டா நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம கேமரா வச்சுட்டு நிற்பாங்க. அந்த மணல் மேட்டரில் கூட அவர் ஒரு என்ன தலகம் ஒரு அதிகாரி ஒருத்தர் அவர் வராரு, அவர் விசாரணைக்கு வராருன்னு எல்லாம் கேமரா போட்டு உட்காந்துக்கிறாங்க. இதில் 10 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அவர் எப்படி இருப்பார், அவர் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்கன்னு. நமக்கு இவர் தான் வராரு, இவர் வராருன்னு தெரியும், நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவர் எப்படி இருப்பாருன்னு அவங்களுக்கு அங்கே தெரியாது. ஃபோட்டோ கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோன்னே அப்புறம் அவர் படிக்கட்டுலேருந்து இறங்கி வரது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ அவர் ஃபோட்டோ கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க? பெரிய விஐபிகளாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். அதுக்கு தான் கூட பாசித் போனார், அப்துல் பாசித் போனார். அவர் ஃபோட்டோ அட்டையாக இருக்குதா? நம்ம ஆளுங்க டெல்லியிலேருந்து யாராவது எடுத்து அமிச்சாங்களா? இல்லை. இன்னொரு சையத் இப்ராஹிம் யாருன்னு நமக்கு தெரியாது.
இவர் சம்மன் வரும்போது தான், அதுவும் அமீர் கூட வந்த 3 சம்மனில் ஒன்றுன்றனால தான் நமக்கு தெரியுது. ஆமாம். இதே சையத் இப்ராஹிம் தனியாக கூப்பிட்டு நமக்கு எப்படி தெரியும்? ம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே விசாரணைகள் போய்க்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமா எடுப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை எப்படி நகர்ந்திருக்குன்றது நமக்கு ரொம்ப நுணுக்கமாக கான்ஃபிடென்ஷியலாக தான் இதை ஆமா. டீல் பண்ணுவாங்க அப்படின்னு. நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.